தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக அமைந்துள்ள இந்த சூழலில் சில முன்னணி ஊடகங்கள் மும்முனை போட்டி என்ற பெயரில் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து வருகிறது. இன்னும் ஒரு சில ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் பாஜகவிற்கு 2வது இடமும் அதிமுகவிற்கு 3வது இடமும் மற்றும் நாம் தமிழர் கட்சியை மற்றவை என்ற பெயரில் புறக்கணித்து வருகிறது. இப்படி புறக்கணிக்கும் முன்னணி ஊடகங்களுக்கு திருப்படி பதிலடி கொடுக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி தலைவர் சங்கத்தமிழன் அவர்கள் சமீபத்தில் டிஎன் மீடியா வழிக்கு கொடுத்த நேர்காணலில் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அதில் நடக்க இருக்கும் இந்த தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்குமான சண்டை என்றும், இதில் பல இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போகும் என்றும், பாஜக 4வது இடத்துக்கு தான் போகும் என்றும் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். உண்மையான போட்டியே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் சீமானுக்கும் தாங்க. உங்களுக்கு தெரியுமா? உண்மையான போட்டி நான் விளையாடுங்களா அப்படி சொல்லி அப்படின்னு தப்பா எடுக்காதீங்க. அண்ணன் ரொம்ப ஹேப்பி, அவர் சங்கத்தில் உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னு. உண்மையான போட்டி யாருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகமா சீமானா? நான் சொல்ற எழுதி வச்சுங்க. பாருங்க, செகண்ட் இடத்துக்கு அப்புறம் வர 3வது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சில இடங்கள் 2வது இடத்துக்கு வரும், நான் இல்லைன்னு சொல்ல. 4வது இடத்துக்கு தாங்க அது போகும். நான் சொல்ற கருத்தை அப்படியே வச்சுக்கிறேங்க. இவிஎம்ல எதுவும் ஏடிபிடி பண்ணாம இருந்தா, ஒருவேளை இவிஎம் மிஷின்ல எதாவது பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம சொல்ல முடியாது. அப்பயே அதுக்கு ரொம்ப பெருசா வர முடியாது. எங்கேயாவது 1-2 சீட்டை வாங்கிடுவாங்க. எங்கிட்ட இந்த கன்னியாகுமரி சைடு கிட்ட வாங்க முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. உண்மையான இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் போட்டியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சீமானுக்கும். ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா? நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது 4 முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ் திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம் அந்த கருத்து இருக்கா? இல்லை. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1-2 எப்படி இருக்கு பாருங்க கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல? அது கடைசி வரை உனக்கு உன் பேரை உச்சரிக்க பயப்படணும்டா அவன் எதிரின்றான்ல. உன் பேரை கேட்டால் அவன் ஈரக்கூட நடுங்கணும்டாங்கிறான். நடுங்குது இல்ல, நடுங்குறீங்க நீ, என்னைய ஓட்டுமே செய்ய முடியல. நீ